திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் உள்ள தாமரை ஏரியில் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளின் வேதிக் கழிவுகள் கலந்து தாமரை ஏரி மாசடைந்துள்ளது. இது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் பொதுமக்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த திட்டமிட்ட நிலையில் தாமரை ஏரியை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் ஆய்வு செய்தார். கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் உள்ள தாமரை ஏரி கும்மிடிப்பூண்டி மக்களின் நீர் ஆதாரமாக உள்ளது. இந்த 56 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரியில் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வேதிக் கழிவுகள் கலந்துள்ளன. தாமரை ஏரியை ஒட்டி அமைந்துள்ள இந்த தொழிற்சாலைகளில் இருந்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் கால்வாய்கள் மூலம் இந்த கழிவுகள் தாமரை ஏரிக்குள் தொழிற்சாலைகள் நேரடியாக தங்களது வேதிக் கழிவுகளை பைப்லைன் மூலம் அனுப்புகின்றது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர் வேதிக் கழிவுகள் கழிவுநீர் வாகனத்தின் மூலம் இந்த கால்வாய்கள் வழியாக தாமரை ஏரிக்குள் கலக்கப்படுகின்றது. இதனால் வெகுண்டு எழுந்த அப்பகுதி பொதுமக்கள் இந்த ஏரியை மீட்கும் வகையில் பல்வேறு போராட்டங்களை நடத்த முடிவு செய்தனர். இந்த நிலையில் இது குறித்து அறிந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து தொழிற்சாலைகளின் வேதிக் கழிவுகள் தாமரை ஏரியில் கலப்பதை உறுதி செய்து தாமரை ஏரிக்குள் கழிவுகள் கொண்டு வரும் வழியை அடைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியில் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அவர் தாமரை ஏரியை தூய்மைப்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தவர் தொழிற்சாலைகளின் கழிவுகள் தாமரை ஏரியில் கலக்காதவாறு நடவடிக்கை எடுக்கவும் தொழிற்சாலைகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். இந்த நிகழ்வின் போது கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கும்மிடிப்பூண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், சிப்காட் திட்ட இயக்குனர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றனர். பரப்பி விட்டீங்கன்னா கீழே நம்ம உழுகிறோம்ல அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த மேலே இருக்க சாயில் வந்து கீழே போகும். கொஞ்சம் அந்த யூட்ராஃபிகேஷன் வராமல் ரெண்டு ப்ரொபோஸ் நீங்கள் சிஎஸ்ஆர் நீங்கள் ப்ரொபோஸ் நான் சொல்லுங்கள் எங்கிட்ட பேசுகிறேன் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் தான் பண்ணி தரணும் சிஎஸ்ஆர். அப்புறம் வந்து நம்ம சொன்ன அந்த கம்பெனிஸை இண்டிவிஜுவலாக பிக் கம்பெனிஸ் என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதில் பார்த்துட்டு எதுவும் உள்ளே விடுறாங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் என்னென்னங்கிறத நம்ம சைடில் வெயிட் பண்ணுவோம். நாங்கள் டவுன் பஞ்சாயத்து மூலமாக போட்ட போர் போட்டோம் சார். கொஞ்சம் ஒரு 50,000 மக்கள் விவசாயமும் சேர்த்து பார்த்துட்டு இது எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போதைக்கு அந்த போரை க்ளோஸ் பண்ணிட்டு புது போர் வந்து எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு நீங்கள் பைப் லைனை எடுத்து கொடுத்துருங்க. இல்லை அது ரெண்டுமே நீங்கள் ஜென்ரல் ஃபண்டில் இமீடியட்டாக நீங்கள் வச்சுட்டு இதை வந்து எமர்ஜென்சி ஒர்க்காக வச்சுட்டு நீங்கள் கவுன்சிலில் ராட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். கவுன்சிலுக்கு அப்புறம் அடுத்த கவுன்சிலுக்கு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. இமீடியட்டாக அந்த எமர்ஜென்சி பவர் ஏடிக்கிட்டுல நீங்கள் போட்டு அந்த முதல் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுட்டு அப்புறமா அதை வந்து நீங்கள் ராட்டிஃபை பண்ணுங்க. அவங்க கவுன்சில் ட்ரெச்சிங் பண்ணாமல் ட்ரெச்சிங் பண்ணுவோம். பண்ணிட்டு அப்புறம் நம்ம நம்ம கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட தாமரை ஏரியில வந்து சிப்காட் தொழிற்சாலைகள்ல இருந்து கழிவுநீர் கலக்கிறதா வந்து நம்மளுக்கு தகவல் வந்துச்சு. நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய கும்மிடிப்பூண்டியில் இருக்க பொதுமக்கள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் வந்து அந்த கோரிக்கையை சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து நம்ம ஆய்வு பண்ணோம். அதுல வந்து
அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மாசு கட்டுப்பாட்டு வாரியம், நம்மளுடைய ஆரணியார் கோட்டத்தினுடைய செயற்பொறியாளர், நம்முடைய பிஓ சிப்காட் இவங்க மூலியமா இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணி அதுல வந்து லேப் டெஸ்ட்டும் எடுத்து லேபுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த ரிசல்ட்ஸும் பார்த்துருப்போம். அது போக வேற என்னென்ன நடவடிக்கைகள், எங்கெங்கெல்லாம் கழிவு நீர் அதிகமா வந்திருக்கு, சிப்காட்ல இருக்க தொழிற்சாலைகள் வந்து அவங்களோட சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ள இருக்கிற நிலையங்களை கரெக்டா ஆப்ரேட் பண்றாங்களா, இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட் டேர்மா என்னென்ன பண்ணணும், லாங் டேர்ம் மெஷர்ஸா அந்த கம்பெனிஸ்க்கு என்னென்ன சொல்லணும்ட்டு அடுத்த வாரம் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி அது தொடர்பா மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் ஃபர்ஸ்ட், இதுதான் மெயின். இங்கதான் டைரக்ட் இன்லெட் இருக்கு. இதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம பொன்னேரி பக்கத்துல மெதூர் ஏரி வந்து 1820 ஏக்கர் பரப்பளவு உள்ள பெரிய ஏரி. ஆனா இந்த மழையிலயும் அந்த ஏரியில தண்ணி வரல. ஏன் குப்பம் டேம்ல இருந்து தண்ணி போகும் எப்பவுமே. தண்ணி நீர்வரத்து கடல் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்புல இருக்கு. செக் பண்றேன்.